புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் மகளிர் அணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி 45 அடி சாலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் நீர்மோரை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பருகி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் பெயிண்டருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி மூலக்குளம் ஜே நகரை சேர்ந்தவர் பெயிண்டர் சதீஷ் என்கிற சதீஷ்குமார். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு 14, 16 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ரெட்டியார்பாளையம் போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி இந்த வழக்கில் குற்றம் நிரூபணமானதால் பெயிண்டர் சதீஷுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்கவும் நீதிபதி அரசுக்கு பரிந்துரை செய்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட முதியவர்களுக்கு விலையில்லா போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம், கம்மன் கலையரங்கம், வக்பு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் மற்றும் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதிய பேருந்து நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் அங்கு உள்ள பல கடைகளுக்கு இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். மேலும் இதேபோல் உப்பளம் பகுதியில் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அருகே தெருக்களில் மீன் விற்று கொண்டு இருக்கிறீர்கள், அவர்களுக்காக கட்டப்பட்ட மீன் அங்காடி கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதனையும் மக்கள் பயன்பாட்டிற்கு தராமல் இருக்கிறார்கள். இதையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கழிப்பறை வளாகத்தை தொகுதியின் எம்எல்ஏ கார்த்திகேயன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அருகே உள்ள கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் புதியதாக கட்டப்பட்ட கழிப்பறை வளாகத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் ரோட்டேரியன் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கழிப்பறை வளாகத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், ஊசூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், காங்கிரஸ் மாநில செயலாளர் கோனேரி லோகையன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் லோகையன், ரோட்டரி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெஸ்ட் பிருந்தாவனம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மின் கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கட்சி அலுவலக ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தது. அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் துரித நடவடிக்கையால் எந்தவித உயிர் சேதமோ பெரிய அசம்பாவிதமோ ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. காரைக்கால் கீழகாசாக்குடி அருள்மிகு சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த 7ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம், 12ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூச்சொரிதலுடன் தீமிதி திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீமிதி திருநாளான அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்ன வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து தீக்குழி அருகே அம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது.
தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீன்பிடி விசைப்படகுகளுக்கு தடையின்றி டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று படகுகளின் உரிமையாளர்களிடம் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும் நிலை உருவானது. இதையடுத்து புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் தடையின்றி மீன்பிடி தொழில் செய்ய டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி மீன்வளத்துறையின் இயக்குநர் இஸ்மாயில் மற்றும் கான்பெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஐயப்பன் ஆகியோரை அலுவலகத்திற்கு அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் மீனவர்கள் மீன்பிடிக்க தங்கு தடையின்றி கான்பெட் நிறுவனம் மூலம் நாள்தோறும் டீசல் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து படகு உரிமையாளர்கள் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், சிவக்கொழுந்து, ராஜவேலு, வையாபுரி மணிகண்டன் எம்எல்ஏ ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி மழைநீர் தேங்கும் பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டார். குடிநீர் தொட்டிகள் சுத்தம், மோட்டார் பம்புகள் தயார் நிலை, ஏரிக்கரைகள் பலப்படுத்துதல், மருத்துவ வசதிகள், மின் கம்பங்கள் மற்றும் அவசர கால உபகரணங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. மங்களம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி விஜயின் 52வது பிறந்தநாளை விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், இரத்த தான முகாம்கள் மற்றும் சமூக நலப் பணிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மங்களம் தொகுதி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைமை கழக நிர்வாகி சுகுமார் மற்றும் தொகுதி வேட்பாளர் சத்திய மாணிக்க வாசகன் ஆகியோர் தலைமையேற்று ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, கணுவாப்பேட்டை, மங்களம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவச புடைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடைபெற்றதுடன் உருவையாறு 4 முனை சந்திப்பு பகுதியில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிகளில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக வெப்ப காப்பகம், 20 காற்று மெத்தைகள் மற்றும் தலையணைகள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். நிகழ்வில் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், சமூக சேவை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நன்கொடையை வழங்க உறுதுணையாக இருந்த கொடையாளர்கள் கார்த்திக் மற்றும் முகேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு ரவுண்ட் டேபிள் அமைப்பு தொடர்ந்து பல்வேறு சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள லெனின் நகரில் வாய்க்காலில் குப்பைகள் தேங்கியுள்ளதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசியதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். இதையடுத்து அவரது அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக பணியாளர்கள் அனுப்பப்பட்டு வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. விரைந்து நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு கண்டதற்காக அப்பகுதி மக்கள் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். ஊசுடு தொகுதி தெற்கு வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் SP வேல்முருகன் பிறந்தநாள் விழாவில் மாணவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தெற்கு வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் SP வேல்முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி மாணவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுமார் 250 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் சுமார் 300 முதியவர்களுக்கு போர்வைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்த நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சமூக நலன் மற்றும் கல்வி முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள மொட்டைத்தோப்பு ஆர்வி நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களின் குறைகளை கேட்க சென்றிருந்த பொழுது அங்கு குப்பை தொட்டி இல்லை என்றும் பாதாள சாக்கடை மூடி இல்லை என்றும் மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று அப்பகுதியில் குப்பை தொட்டி மற்றும் பாதாள சாக்கடை மூடி ஆகியவை போடப்பட்டு மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது.